ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மேட் ட்ரேட் ஹப். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதோட ஓஆர்பி இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்கிட்ட இந்த மேட் ட்ரேட் ஹப் ஓஆர்பி வெர்ஷன் 2ங்கிற இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ அதை நான் எனேபிள் பண்ணுறேன். அதோட செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலக்ட் லெவல்ஸ் ஃபார் த டே. இன்னைக்கு நான் எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் எக்ஸ்பைரி டேட் அதுக்கும் ஆகஸ்ட் 11 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷோ ஓஆர்பி 5 minutes கன்ஃபர்மேஷன் மண்டே டியூஸ்டேங்கிறத நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,400 கால் ஆப்ஷன் 100 அண்ட் 24,700 புட் ஆப்ஷன் 123ங்கிற வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 minutes முடிஞ்சதுக்கப்புறம் பாப்புலேட் ஆகி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இப்போ என்கிட்ட இருக்கு. இப்போ இதுக்கான வேல்யூஸை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் 100 மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் புட் ஆப்ஷன் 123. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட்டோட ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் ஹை அண்ட் லோ அதையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹை லோ ரெண்டுமே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு மார்னிங்கே செகண்ட் கேண்டிலே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக தேர்ட் கேண்டில் லோவை பிரேக் பண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம கான்செப்ட் படி லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்க கூடாது, நம்ம கால் ஆப்ஷன் வந்து பார்க்கணும். ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 minutes கேண்டலுக்கு அப்புறம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் 15 minutes இங்க நான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் 5 minutes கேண்டல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் 5, இதுவும் 5, இதுவும் 5. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் கேண்டில் எனக்கு எனக்கு இந்த 100 லைனுக்கு மேல இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து இதை பிரேக் பண்ணியிருந்தாதான் கண்டினியூவா கீழே வருவாங்கங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் அது வரை நான் வந்து புட் சைடு வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 11 o'clock கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஓஆர்பி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுங்கிறத வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதே 11 o'clock கேண்டில்ல நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு இதோட லோயர் லோ பிரேக் பண்ணா இன்னும் பெட்டர். பட் இன்னைக்கு நம்மளுக்கு அப்படியே அடுத்த கேண்டிலும் கீழே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இந்த கேண்டில வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில்ல வந்து பிரேக் பண்றப்போ ஸ்ட்ராங்கா கால் சைடு தான், சாரி புட் சைடு தான் போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஆப்போசிட் கேண்டில் கால் சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான். இதோட ஹையை பிரேக் பண்றப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ எனக்கு இங்க என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா புட் சைட்ல வந்து எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி நான் புட் சைடு வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். அது வந்து 240 எனக்கு என்ட்ரி. ஸோ நான் டார்கெட் பாக்குறேன். எனக்கு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நியர்பைல பெருசா எங்கேயுமே தெரியல. ஸோ இங்க ரொம்ப பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டார்கெட் தெரியுது. இந்த ஸ்விங்கை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்விங்கோட ஹை ஆர் க்ளோஸ் அதை வந்து நான் டார்கெட்டா நான் வைக்கிறேன் நான். ஸோ இதை நான் வந்து டார்கெட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 240 பிரேக் பண்ணுச்சுன்னா 262 வரை டார்கெட் நான் ஏம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அதை தான் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு சுத்தமா ஃபேவராகவும் இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா லைக் எனக்கு இங்க டார்கெட் வரப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க காஸ்ட் டு காஸ்ட்ல வைக்கலாம், இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க என்ட்ரி எடுத்துட்டு இதோட மேக்ஸிமம் ஹை பாத்தீங்கன்னா 259. ஸோ நம்மளுக்கு ஒரு 19 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு மேல போச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்திருந்தா கூட நான் இங்க 240க்கு நான் லாக் பண்ணியிருந்திருப்பேன். பட் 20 பாயிண்ட்ஸ் போல. நான் ஒரு 262 போறப்போ நான் காஸ்ட் டு காஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஹையர் டார்கெட்ஸ்க்கு எய்ம் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு போல. நான் மேக்ஸிமம் ஹை போனது 19 பாயிண்ட்ஸ் போச்சு. பட் பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே வந்து இன்னைக்கு வந்து எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சிருந்தேன். ஏன் இந்த கேண்டில் கீழே வச்சிருக்கேன்னா எனக்கு இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதோட ஹையை பிரேக் பண்ணா நம்மளுக்கு எஸ்எல்ங்கிற மாதிரி நான் அந்த கான்செப்ட்ல நான் வச்சிருந்தேன். ஸோ அதோட ஆப்போசிட் கேண்டில்ல இந்த கேண்டிலோட லோல நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட மொத்தமா எனக்கு பாத்தீங்கன்னா 240 அண்ட் 221னா எனக்கு ஆல்மோஸ்ட் 19 பாயிண்ட் நான் ரிஸ்க் வச்சிருந்தேன். ஸோ 19 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் வைக்கிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிவார்டா இதை வந்து 1:1ங்கிற இதுல நான் இதை கன்சிடர் பண்ணலாம்.
இத பிரேக் பண்றப்போ அடுத்து மேல ப்ரீவியஸ் ஸ்விங் எங்க இருக்கோ அத பார்த்து நம்ம மேல இதுவரை வெயிட் பண்ணி டார்கெட் எடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு எனக்கு அந்த 19 பாயிண்ட்ஸ் மேல போனதை நான் கேப்சர் பண்ணல. பட் எனக்கு இந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து 221ங்கிற ஸ்டாப் லாஸை நான் ஹிட் பண்ணிட்டேன். பட் மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசா கீழேயே போல. பட் கம்ப்ளீட்லி புட் சைட் தான் இருந்தான். இந்த ஸ்ட்ராட்டஜி படி இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு புட் சைட் தான் இருந்தான். பட் ப்ராப்பரா அவங்க வந்து இன்னும் புட் சைடு வந்து ஹையரா போகல. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 20 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து எஸ்எல் தான். ஸோ இது மாதிரி அதர் வீடியோஸ் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓஆர்பி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.